சாய் அண்ட் யோகா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம், கண்கள். ஸோ கண்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷன் வந்து ஷார்ட் சைட்டா இருக்கட்டும், லாங் சைட்டா இருக்கட்டும், இல்லை வந்து பிளரா தெரியட்டும், நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால எனக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக போச்சு, அது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று ஹெரிடிட்டி வைஸாகவும் வந்து கண்களில் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வந்துட்டே இருக்கும்போது அதை கவனிக்காம விட்டீங்கன்னா அது கண் ப்ராப்ளத்தினால கூட வரலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இம்மிடியட்டா ஐ டாக்டர் செக் பண்ணி நீங்க என்னன்றதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. ஸோ இந்த ஐ விஷனை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம கண்களுக்கு நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து அங்க இருந்தாதான் விஷனும் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் யோகால வந்து ஐ எக்ஸசைஸ் வந்து சூப்பரான எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்ணும்போது நிறைய பேருக்கு விஷன்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இந்த யோகா ஆசனங்களை வந்து நான் சொல்லித்தர இந்த ஐ எக்ஸசைஸை ரெகுலரா நீங்க பண்ணும்போது விஷன்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம கண்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க உங்க டயட்ல கரெக்டா எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ராசஸ் ஃபுட், ஜங்க் ஃபுட் தேவை இல்லாம நம்மளுக்கு கேலரி வர ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்க கண்களுக்கு எந்த நியூட்ரியன்டான ஃபுட் தேவையோ அதை எடுத்துக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ வந்து உங்க கண்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அதுல எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் இருக்கிற ஃபுட்ஸை நீங்க நிறைய எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பப்பாயா, கேரட், மேங்கோ இதெல்லாம் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது இல்லாம எல்லா கீரை வகைகள், இந்த கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூட வந்து எல்லா கீரை வகைகளும், பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, ஒரு கீரையிலையும் ஒரு நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. ஸோ அதனால உங்களோட டயட்ல டெய்லியுமே ஒரு கீரை கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் பாய்ந்து நல்ல விஷன்ல டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க நம்ம கண்களுக்கான யோகா ஆசனங்களை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க தரை விரிப்புல இந்த மாதிரி வஜ்ராசனத்துல உட்காந்துக்கோங்க. காலை மடக்கி வச்சு வஜ்ராசனத்துல உட்காந்துக்கோங்க. அடுத்தது உங்க 2 கைகளுமே சைட்ல ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க. தம் ஃபிங்கரை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு உங்களுடைய கண்களை லெஃப்டும் ரைட்டும் பாருங்க. உங்களுடைய 2 கைகளோட தம் ஃபிங்கரை வந்து லெஃப்டும் ரைட்டும் ஃபாஸ்டா, எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால பார்க்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பாருங்க. உங்க கண்கள் அசைவு வந்து ஃபாஸ்டா இருக்கணும். அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வருதோ அந்த அளவுக்கு விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஐ எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா, உங்க கைகளை 2ம் உங்க மடியில கொண்டு வந்து இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப் அண்ட் டவுன் பார்க்கணும், மேலையும் கீழையும். அதுவும் ஃபாஸ்டா அப் அண்ட் டவுன், ஃபாஸ்ட் மூமெண்டா இருக்கணும். ஸோ ஃபாஸ்டா பாருங்க. அடுத்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா, இது ஒரு 20 கவுண்ட்ஸ் நீங்க செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 20 கவுண்ட்ஸ், ஒன்னொன்னுமே 20 கவுண்ட்ஸ் செய்யுங்க. 3வது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா, உங்களோட கை தம் ஃபிங்கர் 2யும் சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய கண்களுக்கு நேரா வச்சிருங்க. நேரா வச்சுட்டு அதை மெதுவா, எவ்வளவு ஸ்லோவா உங்களால க்ளோஸா கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா உங்களுடைய கண்கள் கிட்ட கொண்டு வந்துட்டு அதையே உங்களுடைய பெருவிரலோட நகர்த்தியே தான் பார்க்கணும். திருப்பியும் உங்களுடைய கைகளை பின்னோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும். இதே மாதிரி எக்ஸசைஸ ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்க. ஸ்லோவா அப்படியே கொண்டு வந்துட்டு திருப்பியும் ஸ்லோவா கொண்டு போகணும். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம்னா, 4வது எக்ஸசைஸ், உங்க கைகளை கீழே வச்சுட்டு உங்க கண்களை ரொட்டேட் பண்ணணும். உங்களுடைய கண்களை 4 பக்கமும் வந்து நல்லா சுத்தணும், ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே 10 முறை வந்து ஸ்பீடா ரொட்டேட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க எல்லாமே மார்னிங் டைம்லயும் ஈவினிங் டைம்லயும் ஐ விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 2 டைம் பண்ணும்போது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா உங்க கண்களை ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றியுமே நல்லா ரொட்டேட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க கண்களுக்கு வந்து ஒரு இதமான ஒரு வார்ம் அப் கொடுக்க போறோம். உங்க உள்ளங்கைகள் 2யும் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க, ரப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூடு அது கையில வரணும். வரும்போது உங்களுடைய கையோட பாம் சைடு எடுத்து உங்க கண்கள்ல மெதுவா ஒத்தடம் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. இந்த ஒத்தடம் வந்து உங்க கண்களுக்கு நல்ல இதமா இருக்கும். கண் பெயின் இருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரப் பண்ணிட்டு அந்த ஹீட் வரும்போது ரப் பண்ணிக்கோங்க. மெதுவா ஒத்தடம் கொடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்கள்ல சுத்தி இருக்கிற மசில்ஸ நம்ம ரத்த ஓட்டத்துக்காக நல்ல எக்ஸசைஸ் பண்ண போறோம். இங்க இப்போ ப்ரெஷர் கொடுக்க போறீங்க. கண்களுக்கு ஃபர்ஸ்ட் கீழே, கன்னத்துக்கு கீழே வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் ஐ நரம்பு வரும். கண்களோட நரம்பு இந்த இடத்துலலாம் வரும். அப்போ நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ நல்லா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. ஸோ ரொம்ப கண்ணை க்ளோஸாக இருக்கக்கூடாது. கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த எலும்புல வந்து உங்களுக்கு இந்த மசாஜ் நல்லா கொடுக்கணும். ப்ரெஷர் வந்து மைல்டு ப்ரெஷராக கொடுங்க. ஸோ அதே கைகளை புருவத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு போயிட்டு புருவத்துக்கு மேலே வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா வந்து கொடுங்க. இது ரெண்டுமே 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கண்கள் பக்கவாட்டுல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் சைட்ல உங்களுக்கு ஒரு எட்ஜில் ஒரு இது தெரியும், போன் தெரியும். அதுல உள்ள லைட்டா ஒரு அழுத்தம் கொடுங்க. இதே மாதிரி ஒரு 10 அழுத்தம் நல்லா கொடுங்க. இந்த 3வது எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கண்களோட சைட்ல மூக்கு கிட்ட இருந்து ஒரு சைடு வரும். அந்த சைட்ல நல்லா இதே மாதிரி அழுத்தம் கொடுங்க. இதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம் இதே மாதிரி அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே நீங்க ஒரு டிவி பாக்குறீங்களோ போன் பாக்குறீங்களோ கண்களை சிமிட்டாம பாக்குறது நம்ம கண்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும். அதுக்கு உங்க கண்களை அடிக்கடி இப்படி சிமிட்டிக்கோங்க. உங்க கண்களை இந்த மாதிரி நல்லா சிமிட்டி திறக்கணும். இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல டிவி பார்த்தாலும் சரி, போன் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்க கண்கள் ரொம்ப பாதிப்புல இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம்.